இப்போ தமிழ் சினிமாவில் உங்களை பாட கூப்பிட்டா போய் பாடுவீங்களா பாடல்? இல்ல சார், இப்போ நான் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் சார். 2008ஆம் ஆண்டு என்னுடைய டாக்டர் ரெண்டாவது மகளுக்கு கொஞ்சம் ஜுரம் வந்து டாக்டர் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், இயேசு கிட்ட. என் மகள் சுகமாயிட்டானா நான் வந்து சினிமா பாடல் பாடுறதே விட்டுறேன். அது ஏன் நீங்கள் சினிமா பாடலை விட்டு விடுவேன் என்று உறுதியாக சொன்னீர்கள்? வேற என்ன விடுறதுன்னு தெரியல. நான் குடிப்பதுக்கு அதை விட்டுட்டேன். இப்ப நான் புகைப்பிடிப்பேன், அதையும் விட்டுட்டேன். வெத்தலை பாக்கு போட்டிருந்தேன், அது கூட விட்டுட்டேன். சினிமா இசை தான் எனக்கு சாப்பாடு போடுது ஆண்டவரே. எனக்கு இது இல்லைன்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வேற வேலைக்கு நான் போனது கிடையாது. பொண்ணுக்கு வந்து நீங்க சுகம் கொடுத்தீங்கன்னா நான் இது மாதிரி விடுறேன். நீங்க நாளைக்கே கொடுத்தாதான் நான் விட முடியும். வாஞ்சை ஆதங்கத்தெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி தான் ஜபத்தை பண்ணி அதுக்கப்புறம் நாள் பார்த்தா இந்த மகளுக்கு பரிபூர்ண சுகம். 1 மாதமா படுத்து கிடந்தவ வாந்தி பேதி போயிட்டே இருக்கும். நல்லா எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அந்த நாள்ல இருந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். சினிமா